السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله والحمد لله والصلاة والسلام على أشرف رسل الله وعلى آله وأصحابه الفائزين برضا الله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل: وأما بنعمة ربك فحدث. قال النبي صلى الله عليه وسلم: التحدث بنعمة الله شكر وتركها كفر والجماعة رحمة. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. சிறப்பான முப்பெரும் விழாவினுடைய மரியாதைக்குரிய தலைவர் அவர்களே, இந்தாதியா அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் அவர்களே, சபையினுடைய நிர்வாக பெருமக்களே, அன்பு இன்பாதிகளே, உலமாக்களே, சிறப்பான இந்த விழாவிலே கலந்து கொண்டு எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பையும் இறை அருளையும் பெறுவதற்காக வருகை தந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, காலையிலே இருந்து இதுவரையிலேயும் பல்வேறு நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றது. இதற்கு பின்னரும் பல நல்ல நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றது. எல்லாவற்றையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. சங்கைக்குரியவர்களே, உலகம் முழுவதும் வானமும் பூமியும் கடலும் திடலுமெல்லாம் புகழ்ந்து பேசப்படுகின்ற ஒரு மனிதர் இருந்தால் அது எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகத்தான் இருப்பார்கள். இறைவனை சொல்லப்படாத இடமே இருக்காது. கடலின் அடியிலே வாழுகின்ற ஒரு சிறு மீனாக அல்லது புழுவாக இருந்தாலும் அது இறைவனை பற்றி அது புகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவனுடைய ருபூபியத்தை அது உணர்ந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை படைப்புகளுமே பெருமானாருடைய ரிசாலத்தையும் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றது. எமக்கு முன் பேசிய அப்துல் ஜலீல் இம்தாதி ஹஜ்ரத் அவர்கள் இங்கு ஒரு கருத்தை சொன்னார்கள். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லுகின்றான்: வரஃபஅனா லக திக்ரக். நாயகமே, உங்களுடைய அந்தஸ்தை நாம் உயர்த்தி இருக்கின்றோம். உங்களை பேசப்படுவதை, நீங்கள் புகழப்படுவதை நான் உயர்த்தி இருக்கின்றோம் என்று எந்த படைப்புகளுக்கும் அல்லாஹ் சொல்லாத ஒரு தனி அந்தஸ்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனில் அல்லாஹ் சொல்லித் தருகின்றார். வரஃபஅனா லக திக்ரக். அவர்கள் சொன்னார்கள், பாங்கை சொன்னார்கள், ஷஹாதத்து கலிமாவை சொன்னார்கள், தொழுகையை பற்றி சொன்னார்கள்.
ஒரு மர்ஃபூஆன ஹதீஸிலே பார்க்கின்றோம். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாரை சந்தித்து சொன்னார்கள், இன்ன ரப்பி வ ரப்புக யகூல், நாயகமே, எனக்கும் உங்களுக்கும் இரட்சகனான அகில உலகத்தை படைத்தாளுகின்ற அந்த இரட்சகன் அவன் சொல்கின்றான், நாயகமே, அத்ததிரி கை பரு துதிக்குருக்கா, ஒரு ஆள் அல்லாஹ் சொன்னானே, உங்களுடைய உயர்வை கண்ணியத்தை நான் உயர்த்துவேன் என்று சொன்னானே, அல்லாஹ் உங்களை பற்றி எப்படி உயர்த்தினாய் என்று உங்களுக்கு தெரியுமா என்று ஜிப்ரீல் கேட்கின்ற போது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு அலம், எனக்கு தெரியாய் சொன்ன போது ஜிப்ரீல் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள், இதா துக்கிருத்த துக்கிருத்தமாயி, இதா துக்கிருத்து துக்கிருத்தமாயி, எங்கெல்லாம் என்னை பற்றி நினைவு கூறப்படுகின்றதோ, எங்கெல்லாம் என்னை பற்றி பேசப்படுகின்றதோ, வானமாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், கடலாக இருக்கட்டும், திடலாக இருக்கட்டும், மனிதர்கள் மட்டுமல்ல அத்தனை படைப்புகளுமே இறைவனுடைய ரூபூபியத்தை சொல்லித்தானாக வேண்டும். சொல்லப்படுகிற இடத்தில் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய ரிசாலத்தை பற்றியும் அவைகள் பேசுகின்றன என்ற கருத்தை தான் திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வதாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் தந்ததாக ஹதீஸ் கிதாபிலே பார்க்கின்றோம். சங்கைக்குரியவர்களே, எத்தனையோ நிஅமத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை நாம் எண்ணி சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய நிஅமத்துகளை அல்லாஹ் இந்த மனிதனுக்கு தந்திருக்கின்றான். ஆனால் அவன் தந்த அத்தனை நிஅமத்துகளிலேயும் மிக மிக உயர்ந்த நிஅமத்து, போற்றுதலுக்குரிய நிஅமத்து, நான் எப்போதுமே அதற்காக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்ட நிஅமத்து ஒரே ஒரு நிஅமத்து தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக நாம் பிறந்தோமே, பெருமானார் அவர்கள் நமக்கு நபியாக இருக்கின்றார்களே, அதுதான் மிகப்பெரிய நிஅமத்து. அந்த நிஅமத்தை நாம் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்றது. அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், உன்னுடைய ரப்பு உனக்கு செய்த அந்த நிஅமத், யார் நிஅமத்து? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நிஅமத்தை எப்போதும் நீ பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், அவரை பற்றி புகழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நிஅமத்திற்கு அந்த நிஅமத்தை நாம் பேசுவதுதான் அவனுக்கு நாம் செய்கின்ற நன்றி. அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை எடுத்து சொல்வதுதான் அவனுக்கு நாம் செய்கின்ற நன்றி. அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை மறந்து வாழுவது என்பது அதே குஃபர், அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு நன்றி கெட்டவனாக நடப்பது என்பது. ஆகவேதான் அந்த பெருமானாரை பெற்றதாவான அந்த மகிழ்ச்சியை ஒவ்வொரு ரபியுல் அவ்வல் மாதத்திலுமே விசேஷமாக எல்லா காலங்களிலுமே பெருமானாரை புகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். பெருமானாரை பேசாத நாள் கிடையாது, பெருமானாரை பேசாத வழியிலையும் நம்முடைய அமல்களும் அங்கீகாரம் கிடையாது. பெருமானாரை இணைத்து சொல்லுகின்ற போதுதான் நம்முடைய அமல்களும் அங்கீகாரமாக இருக்க முடியும். நாம் மூமினாக இருப்பதற்கு அங்கீகாரமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்களை விட்டு நம்முடைய ஈமானே நிரப்பமாக ஆகாது, அது பூரணமாக ஆகாது என்பது குர்ஆன் ஹதீஸின் கருத்தாக இருக்கின்றது. சங்கைக்குரியவர்களே, அந்த பெருமானாருடைய அன்பின் அடிப்படையை, பெருமானாருடைய முஹப்பத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டித்தான் பெருமானார் பிறந்த இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே உலகமெல்லாம் இஸ்லாமியர்கள், உண்மையான இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் இருந்தார்களோ, இருக்கின்றார்களோ, இனி எவ்வளவு காலம் இருப்பார்களோ, அவர்கள் அத்தனை பேர்களுமே பெருமானாருடைய புகழை சொல்லிக் கொண்டுதான் இருந்தார்கள், இருக்கின்றார்கள், இருப்பார்கள் என்ற ஒரு உண்மையை நாம் புகழுகின்றோம், நாம் அறிகின்றோம். புகாரி ஷரீஃபிற்கு ஒரு அழகான விரிவுரை இமாம் கஸ்தல்லானி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொன்னார்கள், வலா ஸால அஹ்லுல் இஸ்லாம் யஹ்தபிலூனா பிஷஹ்ரி மௌலில் அலைஹிஸ்ஸலாம். முஸ்லிம் உலகம் ரபியுல் அவ்வல் மாதத்திலே ஒன்று சேருவார்கள். ரபியுல் அவ்வலிலே ஒட்டுமொத்தமாக ஆங்காங்க மக்கள் ஒன்று சேர்ந்து
وَيَعْمَلُونَ الْوَلَائِمَ. பெருமானார் பிறந்த பெருமானாருடைய உம்மத்து என்ற அடிப்படையில் பெருமானாருக்கு செய்ய வேண்டிய அந்த நன்றி கடனாக பெருமானாருக்கு விருப்பமான விருந்துகளை ஏற்பாடு செய்து பெருமானாரை பிறந்த ரபியுல் அவ்வல் 12 அந்த இரவிலே உணவுகள் எல்லாம் சமைத்து மக்களுக்கெல்லாம் கொடுக்குகின்ற பெருமானாரை புகழ்ந்து பேசுகின்ற ஒரு பழக்கம் இருந்தது என்பதாக இமாம் கஸ்தலானி அவர்கள் சொல்லுகின்றார்கள். பெருமானாரின் மீது உண்டான மகிழ்ச்சியை வெளிப்படுத்த பெருமானாருடைய மௌலிதுகளை ஓதுகின்ற ஒரு பழக்கம் இருந்தது என்பதை இமாம் கஸ்தலானி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த அடிப்படையிலே தான் நாம் நமது மஹல்லாக்களிலே இன்று நமது இந்த மஸ்ஜிதுல் குலபாயிலே பெருமானாரின் மீது உண்டான மௌலித் ஷரீஃபை மிக அழகாக ஒடிமுதித்தோம். எதற்காக? பெருமானாரின் மீது உண்டான அன்பின் அடையாளமாகத்தான் நாம் இதை ஓதினோம். சங்கைக்குரியவர்களே, சில கேள்விகள் எழலாம். சித்திகுல் அக்பர் ஓதினார்களா? உமர் ஓதினார்களா? குலஃபாய் ஓதினார்களா? அஷரத்துல் முபஷ்ஷரா ஓதினார்களா? சஹாபாக்கள் ஓதினார்களா? என்பதற்கெல்லாம் ஹதீஸுல் கிதாபுகளும் அதனுடைய விரிவுரைகளை பார்க்கின்ற போது நீண்ட வழக்கங்களை பார்க்க முடியும். ஒரு சில கருத்துக்களை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், பெருமானாரோடு நான் ஒரு நாள் ஆமிருல் அன்சாரி என்கிற சஹாபியினுடைய வீட்டிற்கு பெருமானாரோடு நான் செல்லுகின்றேன். அந்த வீட்டுக்கு செல்லுகின்ற போது அங்கு ஒரு காட்சியை பெருமானார் பார்க்கின்றார்கள். அதற்கு ஆமிருல் அன்சாரி அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? வகான யுஅல்லிமு வகாய விலாதத்திஹி பிஅப்னாஇஹி வஅஷீரத்திஹி. தன் வீட்டிலே மக்களையும் தனக்கு வேண்டியவர்களை எல்லாம் இடத்திலே அமர செய்து தன் வீட்டிலே பெருமானாருடைய அந்த பிறந்த நாளுடைய அந்த சம்பவங்களை ஏற்பட்டதான மூஜிதாத்துகளை பெருமானாருடைய சிறப்புகளை எடுத்து சொல்லுகின்றார்கள். பெருமானார்கள் சொல்லுகின்ற போது பெருமானாரை பற்றி உண்டான புகழ் மாலைகளும் பெருமானாரை பற்றி உண்டான பேச்சுக்களும் நடக்குகின்றது. சொல்லுகின்றார்கள், இந்த நாளையிலே இன்னது ஏற்பட்டது இப்படியெல்லாம் நிகழ்ந்தது என்று பெருமானார் பிறந்த அந்த இரவிலே ஏற்பட்டதான மோஜிதத்தினுடைய அடுக்கடுக்கான செய்திகளை எல்லாம் மக்களுக்கும் தன் உறவுகளுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அதை கேட்டு பெருமானார் அவர்கள் உள்ளே சென்று ஆமிருல் அன்சாரிக்கு சொன்னார்களா, இன்னல்லாஹ் ஃபதஹ லக அபுவாபர் ரஹ்மா, இன்னல்லாஹ் ஃபதஹ லக அபுவாபர் ரஹ்மா. நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய ரஹமத்தினுடைய கதவுகளை உனக்கு திறந்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்குரிய ஒரு மனிதராக நீ மாறிவிட்டாய். உன்னுடைய இல்லம் அல்லாஹ்வுடைய ரஹமத்துகள் இறங்குகின்ற இடமாக மாற்றிவிட்டாய். வல்மலாயிகத்து குல்லுஹும் யஸ்தக்பிரூன லகா. மலக்குகள் எல்லாம் உனக்காக உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கின்றார்கள். சங்கைக்குரியவர்களே, பெருமானார் அவர்கள் பிறந்த அந்த நாளையினுடைய நிகழ்வுகளை தன்னை சார்ந்தவர்களை உட்கார வைத்து மௌலிதை ஓதுகின்ற போது பெருமானாருடைய வரலாறுகள் சொல்லுகின்ற போது பெருமானார் சொன்ன என்ன தெரியுமா? இன்னல்லாஹ ஃபதஹ லக அபுவாபர் ரஹ்மா. அவனுடைய ரஹமத்தினுடைய கதவுகளை உனக்கு அவன் திறந்து வைத்திருக்கின்றான். வல் மலாயிகத்து குல்லுஹும் யஸ்தக்பிரூன லகா. அத்தனை கோடி மலக்குகளும் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். பெருமானாரின் புகழை சொல்வதனால் அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்குரிய மக்களாக மாறுவோம். மலாயிகத்து ரஹ்மானுடைய பாவ மன்னிப்பை பெறுகின்ற பாவ மன்னிப்பை கோருகின்ற மக்களாக நாம் மாறுவோம். நிறுத்தவில்லை. பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஆனந்தம். இந்த ஹதீஸின் அடிப்படையிலே தான் நமது முன்னோர்கள் இன்றும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மன் ஃபஅல ஃபஅலக நஜா நஜாதகா. யாரெல்லாம் இது போன்று என்னை பற்றி பேசுகின்றார்களோ, என்னுடைய மோஜிதத்துகளை பேசுகின்றார்களோ, ரபியுல் மாதத்திலே பெருமானார் பிறந்த அன்று யாரெல்லாம் புகழ்ந்து பேசுகின்றார்களோ, உங்களுக்கு கிடைத்த அதே வெற்றி அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் மலாயிகத்து ரஹ்மானுடைய பாவ மன்னிப்பும் அவர்களுக்கும் உண்டு என்று சொன்னார்களே. அந்த ஹதீஸின் அடிப்படையிலே தான் இமாம் கஸ்தலானி சொன்ன
அடிப்படையிலே உலகமெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்கள் பேசுகின்றார்கள், தர்மங்கள் செய்கின்றார்கள், சதக்காக்கள் செய்கின்றார்கள், பெருமானாருடைய புகழ்கள் பாடுகின்றார்கள். ஒன்றல்ல, இன்னொரு சம்பவம் பார்க்கின்றேன். அதற்கு இப்னு அப்பாஸ் சொல்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் ஒரு நாள் அவர்களும் தன்னுடைய வீட்டிலே பெருமானார் அவர்கள் பிறந்த போது ஏற்பட்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் தன்னை சார்ந்தவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு சம்பவமாக கேட்கின்ற போது மக்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி, உள்ளத்திலே பெருமானாரின் மீது மிகப்பெரிய மதிப்பும் கண்ணியம் பெறுகின்றது. சொல்கின்றார்கள், இப்படிப்பட்ட பெருமானாரை நான் நபியாக பெற்றிருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலாவுக்கு அவர்கள் ஹம்து செய்கின்றார்கள். இடையிடையே நாம் ஸலவாத்து சொல்வதை கொண்டு பெருமானாரின் மீது ஸலவாத்தும் சொல்லுகின்றார்கள். இந்த ஒரு காட்சி நடக்குகின்ற போதுதான் அந்த இடத்திற்கு ரசூலுல்லாஹ் வருகின்றார்கள். இந்த காட்சியை பார்த்தவர் சொன்னார்கள், ஹல்லத்திலக்கும் ஷஃபாஅத்தி, ஹல்லத்திலக்கும் ஷஃபாஅத்தி, நிச்சயமாக என்னுடைய பரிந்துரை ஆகிரத்திலே என்னுடைய மன்றாடுதல் ஷஃபாஅத்து உங்களுக்கு உண்டு என்பதாக சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹ்வை புகழுவதால், ரசூலுல்லாஹ்வுடைய மௌலிதை ஓதுவதின் காரணமாக பெருமானார் ஷஃபாஅத்து கிடைக்கும் என்ற காரணத்தினாலதான் நாமும் அதை செய்கின்றோம். அஷ்ஷஃபாஅத்த அபலனா ஃபில் கியாமத்தி முஷ்பிகா, அழகாக ஓதுகின்றோம். நாயகமே, உங்களுடைய ஷஃபாஅத்துக்காக வேண்டித்தான், உங்களுடைய அன்புக்காக வேண்டித்தான் நாங்கள் இத்தனையும் செய்கின்றோம் என்று நாம் படிக்குகின்றோமே. சங்கைக்குரியவர்களே, ஒரு மனிதன் உலகத்திலே போதிக்க வேண்டியது எது? நமக்கு பிறந்த குழந்தைகளுக்கு முதலாக கற்றுக் கொடுக்க வேண்டிய எது? கலிமா சொல்லிக் கொடுக்கின்றோம் அது. ஆனால் மரியாதைக்குரிய ஃபுகஹாக்கள் தெளிவாக சொன்னார்கள், அவ்வளவு வாஜிபின் அலல் ஆபாஇ தஅலீமுஹு, தொழுகையை கொண்டு சொல்ல வேண்டும், ஈமான் இஸ்லாத்தை போதிக்க வேண்டும். அதற்கு பிறகு பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு போதிக்க வேண்டியதாவான கட்டாயம் என்ன தெரியுமா? அன்ன நபியனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புஇஸா பி மக்கா வ உலித பிஹா வ துஃபின பில் மதீனா, பெருமானார்கள் பிறந்த இளம்பெது, பெருமானார் அவர்கள் எங்கு வஃபாத்தானார்கள், பெருமானார் அவர்கள் எங்கு அடக்கப்பட்டார்கள் என்று பெருமானாரை பற்றி உண்டான சில சரித்திரங்களை, சம்பவங்களை அந்த மக்களுடைய உள்ளத்திலே கடித்துக் கொடுக்க வேண்டும். பெருமானாருடைய அந்தஸ்தையும் மரியாதையும் அவர் உள்ளத்திலே போதிக்க வேண்டும். அவர்கள் பெருமானாருடைய முஹப்பத்திலே தான் அவர்கள் வளர்ந்து வர வேண்டும் என்ற அடிப்படையிலே சொன்னார்கள். ஹதீஸிலே பார்க்கின்றோமே, அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாஸி ஃபிஸால், உங்களுடைய மக்களுக்கு 3 விதமான ஒழுக்கத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்தியாக வேண்டும். அத்திபு அவுலாதக்கும், உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் 3 விதமான ஒழுக்கங்களை போதித்தியாக வேண்டும். என்ன தெரியுமா? ஹுப்பி நபியிக்கும், உங்கள் நபியின் மீது அளப்பரிய அன்பு இருக்க வேண்டும், அளப்பரிய அன்பு இருக்க வேண்டும். ஹாஜாத் அவர்கள் சொன்னார்கள், ஹிஜ்ரத்தின் சம்பவத்திலே ஹஜ்ரத் அலி அவர்கள் வீட்டை சுற்றி உருவிய வாளுடனே மிகப்பெரிய ஜவான்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். வெளியே வரட்டும், அவரை வெட்டி தாழ்த்த வேண்டும், வெட்டி வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நிற்கின்றார்கள். அந்த நேரத்திலே தான் பெருமானார் அவர்கள் தன்னுடைய சகோதரும் மருமகருமான அலியை அழைத்து படுக்க வைக்கின்றார்கள். ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்? பெருமானார் சொன்னால் எது நடந்தாலும் ஆனா நடக்காது சொன்னார்கள், உனக்கு எதுவும் ஏற்படாது என்று. நடக்காது, இருந்தாலும் அந்த மன தைரியத்திலே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், என் உயிர் உயிர் அல்ல, என்னுடைய உடல் உடல் அல்ல, என் மனைவி மக்கள் என் மனைவி மக்கள் அல்ல, பெருமானார் தான் எங்களுக்கு முக்கியம் என்று வாழ்ந்தவர்கள் அருமை சஹாபாக்கள். அந்த அடிப்படையிலே நாமும் பெருமானாரின் மீது உண்டான முஹப்பத்தின் அடிப்படையிலே நம்ம வாழ வேண்டும், நமது மக்களும் வாழ வேண்டும். ஆகவேதான் பெருமானாரை பற்றி உண்டான முஹப்பத்துகளை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள். சங்கைக்குரியவர்களே, ஒரு ஈமான், நம்முடைய ஈமான் என்பது எப்போது அது முழு ஈமானாக முடியும்? மரியாதைக்குரிய உலமாக்கள் சொன்னார்கள், பெருமானாருடைய கண்ணியம், பெருமானாருடைய கண்ணியம், பெருமானார் அவர்கள் ஹயாத்தாக, இன்றும் ஹயாத்து தான், பெருமானார் அவர்கள் உலகத்திலே ஹயாத்தாக வாழுகின்ற போது என்ன மதிப்பும் மரியாதையும் இருந்ததோ அதே ஹுர்மத்தின் நபி ரசூலுல்லாஹ்வுடைய ஹுர்மத்து என்பது பஅத மௌத்திஹி, ரசூலுல்லாஹ் இங்கிருந்து சென்றதற்கு பிறகு, இந்த உலகத்திலே இருந்து சென்றதற்கு பிறகும் பெருமானாருக்கு அதே கண்ணியம் இருக்கின்றது, அதே தஅலீம் கண்ணியம் இருக்கின்றது. எப்படி ஹயாத்து காலத்தில் இருந்ததோ அதே கண்ணியம், அதே மதிப்பு நம் உள்ளத்திலே வர வேண்டும் என்று சொன்னார்கள். வதாலிக இந்த திக்ரிஹி அலைஹிஸ்ஸலாம்,
பெருமானாரை பற்றி சொல்லுகின்ற போது, பெருமானார் வரலாறுகள் சொல்லுகின்ற போது நம் உள்ளத்திலே பெருமானார் அவர்களுடைய அன்பு அதிகமாக வேண்டும், அன்பு அதிகமாக வேண்டும். ஒதுக்கிற ஹதீசிஹி வ சுன்னத்திஹி, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகள், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீசுகள், வ சமாஇ இஸ்மிஹி, ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்கின்ற போது, வ கதா நிஅத்துல் லதீப், மௌலித் ஷரீஃபை ஓதுகின்ற போது யாருக்கு முன்னா அமர்ந்திருக்கின்றேன்? பெருமானாருக்கு முன்னா அமர்ந்திருக்கின்றேன். திருக்குர்ஆனை ஓதுகின்ற போது அல்லாஹ் சொன்னானே, இதா குரிஅல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு வ அன்சிது, குர்ஆன் ஓதுகின்ற போது அமைதியாக இருந்து கண்ணியமாக இருந்து செவிமடுத்து கேளுங்க சொன்னாரு. அதே போன்றுதான் ஹபீபினுடைய மௌலிதை ஓதுகின்ற போது வீண் விளையாட்டுகளோ சிரிப்புகளோ எதுவும் இருக்கக்கூடாது. கண்ணியமாக இருந்துதான் பெருமானாருடைய மௌலிதை ஓத வேண்டும் என்ற செய்தியை சொல்லுகின்றார்கள். சங்கைக்குரியவர்களே, இப்படித்தான் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள், இப்படித்தான் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள். நான் இங்கே ஓதுகின்றோம் என்றால் பெருமானார் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். உங்களோடு அல்லாஹ்வின் ரசூல் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். உங்கள் ஒவ்வொரு அசைவுகளிலையும் பெருமானார் அவர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆகவே பெருமானாருடைய புகழ் பாடுகின்ற போது, பெருமானாரை பேசுகின்ற போது, என் பெருமா என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், என் கண் முன்னால் பெருமானார் இருக்கின்றார்கள், இந்த உணர்வோடுதான் நாம் செயல்பட வேண்டும் என்று பெருமானாரை பற்றி உண்டானே அந்த பெரிய ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்பட வேண்டும். முன்னோர்களை பார்க்கின்றோம். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடல் நலம் இல்லாமல் ஒரு ஓரத்திலே சாய்ந்து உட்கார்ந்திருக்கின்றார்கள். மஸ்ஜிதிலே ஒரு ஓரத்திலே அவர்களால் உட்கார முடியவில்லை, சாய்ந்து உட்கார்ந்திருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே தான் அஹ்மது பின் தஹ்மான் என்பவர்கள் ஹிஜ்ரி 163 வஃபாத்தான அஹ்மது பின் தஹ்மான் அவர்களை பற்றி உண்டான ஒரு செய்தியை பேசப்படுகின்ற போது, உடல்நலம் பாதித்து முறையாக உட்கார முடியாமல் சாய்ந்திருக்கின்ற இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் உடனே சிரமப்பட்டு எழுந்து கண்ணியமாக அவர்கள் இருக்கின்றார்கள். சொன்னார்களா, லா யம்பகி அன் யுذكر சாலிஹூன் வனத்தகிஹா, நல்லவர்களை பேசப்படுகின்ற போது ஒழுக்கம் இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு உட்கார்வது முறையல்ல என்று சொன்னார்களா. அங்கே அம்பியாக்கள், அவுலியாக்கள், சாலிஹீன்களை பேசுகின்ற பொழுது அந்த மஜ்லிஸை மதிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அது மட்டுமா, ஹதீஸிலே பார்க்கின்றோம் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சில குழந்தைகளை தந்தால் அந்த குழந்தைகளிலே ஒரு ஆண் குழந்தைகளும் இருக்கலாம். அந்த ஆண் குழந்தை இருக்கின்ற போது அந்த ஒரு குழந்தைக்காவது முஹம்மது என்று பெயர் வைக்க வேண்டும். அது பெருமானாரின் மீதான முஹப்பத்து. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் பலதலஹு மௌலூதுன் ஃபஸம்மாஹு முஹம்மதா, ஒருத்தருக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு முஹம்மது என்று பெயர் வைத்தா, கான ஹுவா வ மௌலூதுஹு பில் ஜன்னah, அவரும் அந்த குழந்தையும் சுவனத்துக்குரியவர்கள். ஏன் பெயர் வைத்தோ? பெருமானாரின் மீதான முஹப்பத்தின் அடிப்படையிலே பெயர் வைத்திருக்கின்றோம். அந்த முஹப்பத்தின் காரணமாக அந்த குழந்தை, இந்த பெற்றவர்களும் சுவனத்துக்குரியவர்கள். சங்கைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் விளங்கி வாழ வேண்டும். பெருமானார் அவர்கள் யாரு என்பதை விளங்கி வாழ வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாருடைய அன்பை உள்ளத்திலே நிரப்பமாக கொண்டு வாழுகின்ற வாக்கியத்தை தந்தல் புரிவானாக. இங்கு பேசுகின்றவர்கள் எல்லாம் சொன்னார்கள், எங்களுடைய இந்தாதி குடும்பத்தினுடைய பல பேர்களும் எங்களிலே இருந்து பிரிந்து விட்டார்கள். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், இந்தாதி குடும்பத்தினுடைய முதல் மாணவன் என்று என்னை சொன்னார்கள். ஒரு சிறு சொல் ஆழமான கருத்துக்குரியது. முஃபீது தாலிபியிலே நாம் படித்திருக்கின்றோம், மன் தால உமருஹு ஃபகத அஹிப்பத்தஹு, வாழ்நாள் அதிகமாகின்ற போது வேண்டியவர்களை எல்லாம் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை நாம் படித்திருக்கின்றோம். ஒரு ஆழமான கருத்து அது. வாழ்நாள் நிறைய பெறுவது அல்ல, வாழ்நாள் வாழுகின்ற போது வேண்டியவர்கள் பலரையும் இழந்து மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய வாழ்க்கையும் நாம் வாழ வேண்டி வரும். என்னுடைய பாசத்திற்குரியவர்கள், என்னோடு வாழ்ந்தவர்கள், என்னுடைய சுரக்கால் என் காலத்திலே ஓதியவர்கள், அதுவும் என் மீது மிகப்பெரிய அன்பிற்குரிய மௌலவி சிக்கந்தர் அவர்கள் சில நாட்களுக்கு இந்த சனிக்கிழமை ஒரு வாரமாக ஆகிவிட்டது. என்ன செய்யவில்லை, அல்லாஹ்வுடைய நாட்டம். ஒரு நாள் புதன்கிழமை நான் காலையிலே 10 மணிக்கு ரூமில் இருக்கின்றேன். ரூமில் இருக்கின்ற போது
என் ரூமிலே நான் இருக்கின்ற போது மௌலவி சிக்கந்தர் அவர்கள் நான் ஓதுகின்ற காலத்திலே இருந்து 2 பேரும் மச்சான் மச்சன் என்று தான் அழைப்போம். என்னை பார்த்தாலும் மச்சான் என்று கூறுப்பாள், நானும் மச்சான் என்று தான் கூப்பிட்டு விலகி வந்தோம். திடீரென்று உள்ள வருகின்றார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் மச்சான் என்று வந்தார்கள். இதே இடத்துல வரமாட்டாரு, ஏன் வந்தாரு, என்ன மச்சான் வந்தீங்க அப்படின்னு சொன்னாரு. 2 நாட்களாக மச்சானை பார்க்க வேண்டும், நிறைய பேச வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்கின்றது. உங்களை சந்தித்து பேசுவதற்காக வேண்டியே வீட்டிலிருந்து வந்து என்று சொன்னார்கள். 1.5 மணி நேரம் உட்கார்ந்து ஓதக்கூடிய காலத்திலே நாங்கள் நடந்து கொண்ட நிகழ்வுகளை எல்லாம், அன்னைக்கு என்ன வேடிக்கைகளோ, எங்கென்று சென்றார்களோ எல்லாவற்றையும் பேசி சிரித்து பலவிதமான குடும்ப பிரச்சனைகளையும் எல்லாத்தையும் பேசி அவர்கள் விடைபெற்று சென்று ஹாஜர் அவர்களையும் சந்தித்து பேசிவிட்டு சென்றார்கள். ஆனால் அந்த வருகையின் அடையாளங்கள் நமக்கு புரிய முடியவில்லை. 2 நாள் கழித்துத்தான் நான் ஊரில் இருக்கின்ற போது தகவல் வருகின்றது, மௌத்து செய்தி வருகின்றது. அந்த பாசத்திற்குரிய சகோதரர் ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளர், அற்புதமான எழுத்தாளர், அற்புதமான பேச்சாளர், பாசத்துக்குரிய சகோதரர்கள் நம்மை விட்டு பிரிந்தார்கள். அதை போன்று பல இம்தாதி சகோதரர்களும் பிரிந்தார்கள். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸின் பரக்கத்தினாலே அவருடைய மண்ணுல வாழ்க்கையெல்லாம் சந்தோஷமா ஆக்குவானாக. நாளை மறுமையிலே எல்லோருமாக சந்தோஷமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து, நீங்கள் எல்லாம் எனக்காக வேண்டியும் துஆ செய்ய வேண்டும் என்று துஆ வசியத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.